ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னிடத்தில் நான் ஆசீர்வதிப்பேன். இதை தான் நம்ம என்ன செய்யணும்? ஆணித்தரமாக நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை எந்த மனிதனும் சம்பாதிக்க முடியாது. நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம், அந்தஸ்தை சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? அருள் செய்ய வேண்டும். இதை அறிந்து தான் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் மோசே இடத்தில் தம்முடைய ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தான் 10 கட்டளைகளை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த 10 கட்டளையை கொடுக்கிறதான பின்னணியம் என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி 50வது நாளில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளைகளை கொடுத்தார். அதுவும் கட்டளைகளை கொடுத்த பிறகு 24வது வசனத்தில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? நான் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எல்லாமே ஆசீர்வாதம் நிபந்தனையின் கீழ் தான் இருக்கிறது. நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்பதை விளங்கி கொள்ளணும். இந்த 24வது வசனத்தில் என்ன நிபந்தனையை கொடுக்கிறார்? என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், அப்படின்னா என் நாமத்தை நீ உயர்த்த வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வீடு இருக்குது. இன்றைக்கி அநேக வீட்டில் குடும்ப ஜெபமே இல்லை. கணவன் மனைவி ஒருமனப்படமாட்டுக்கிறோம். கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஆண்டவரை நல்லா துதித்து, ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தி அந்த வீட்டில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்தால் அந்த தேவ பிரசன்னம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். பாருங்கள், கர்த்தருடைய பெட்டி ஓபேத்தேதோமுடைய வீட்டில் இருந்தது. அந்த ஓபேத்தேதோமுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஓபேத்தேதோமையும் அவருடைய சுற்றுப்புறங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். கர்த்தருடைய பெட்டி எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இறங்கி வருவதற்கு அவரை உயர்த்தாமல் நம்ம நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பம், பிரச்சனை, பாடுகள், இதை தான் என்ன செய்யணும்னு சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட ஜெபம் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கிறீர்களா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களெல்லாம் வாங்கி அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி சம்பாதிச்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலான்னு சொல்லி என்னென்ன திட்டமெல்லாம் செய்வார்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், பணத்தை வச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் நினைக்காதீங்க. அந்த திட்டம் பண்ணிடலாம், இந்த திட்டம் பண்ணிடலாம். என்ன திட்டம் பண்ணினாலும் கர்த்தர் இல்லாத பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படாது. கர்த்தர் இல்லாத குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. கர்த்தர் இல்லாத ஊழியம் ஆசீர்வதிக்கப்படாது என்பதை நம்ம தெளிவாய் விளங்கியிருக்கணும். கர்த்தர் வரணும்னா அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபம் பண்ணணும். அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தணும். இன்றைக்கி உயர்த்துவதை விட்டுட்டு மனுஷனை உயர்த்தக்கூடாது, மனுஷனுடைய புகழை உயர்த்தக்கூடாது, உங்களுடைய திறமையை உயர்த்தக்கூடாது, உங்களுடைய அழகை உயர்த்தக்கூடாது, உங்களுடைய பின்னணியத்தை உயர்த்தக்கூடாது. எதெல்லாமோ உயர்த்தி கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரை உயர்த்தி பாருங்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க. ஜோமனோமா சர்வ வல்லமை தெய்வமே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே யாத்திராகமம் 20:24 என் நாமம் பிரஸ்தாபிக்கப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் உங்களிடத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் அப்படியே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையை பெற்று அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.